இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இவங்களோட பொது பலன்களை பார்ப்போம். நீங்க மத்தவங்களுக்கு கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்குற ஒரு தன்மை உடையவங்க. நீங்க ஹார்ட் ஒர்க்கே பண்ணாம அதிக பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆளா இருப்பீங்க. பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், ஆனா எதிர்நீச்சல் போட்டு அவற்றை எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. மற்றவங்களுக்காக நீங்க ஒதுக்கி வச்ச ஹார்ட் ஒர்க் எல்லாம் நீங்க அப்படியே ஈஸியா முடிச்சு கொடுத்துருவீங்க. ஈஸியா முடிக்கிறத விட சீக்கிரமாவும் செஞ்சு முடிப்பீங்க. கொஞ்சம் முரட்டுத்தனம் அதிகம், பட் ரகசியம்னு அதை கட்டி காப்பாத்துறதுல நீங்க கரெக்டா இருப்பீங்க. இந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் குரு பகவான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். குரு தைரியஸ்தானத்தில் இடம் பெறுவதால் பண வரவு புதிய வழியில் சேரும். மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களோட தம்பி தங்கைகள் உங்களோட கருத்தை மதிப்பாங்க. வீடு, வாகனம், நிலம் ஆகியவற்றை நீங்க புதுப்பிப்பீங்க. புதிய வீடு வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு. உங்களோட குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நீங்க நிறைவேற்றுவீங்க. அவர்களின் மீதான பாசமும் அதிகரிக்கும். உங்களோட பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் பாசத்தோட நடக்கிறதால உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலையா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருப்பீங்க. அந்த டைம்ல உங்க நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவி சேரும். நல்லவர்கள் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். தொல்லை கொடுத்து வந்த வியாதிகள் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய உடல் பலம் அதிகரிக்கும். உங்க தந்தை வழி உறவினர்களிடையே இருந்து வந்த சண்டைகள் விலகி அவங்கள் மூலமா உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வரன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க திட்டமிட்டபடி மங்கள நிகழ்ச்சி நடைபெறும். வியாபாரிகள் பொறுத்தவரை பார்த்தோம்னா, தொழிலதிபர்கள் அனைவரும் விறுவிறுப்பா செயல்பட்டு உங்களோட தொழில முன்னேற்றத்தை அடைவீங்க. வளர்ச்சி மட்டும் இல்ல, தாராளமான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய பிரான்ச் ஓபன் பண்ணுவீங்க. அதுக்கான திட்டத்தை போட்டு அதை நிறைவேற்றுவீங்க. தனவரவு பெருகும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும். உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வளமான வாழ்க்கையும் இது ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் நடைபெறும். கடல்சார் பொருட்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்த மாதிரி, அப்புறம் கட்டுமான பொருட்கள், ஆட்டோமொபைல், உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர் ஆதரவால் உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும். மற்ற வியாபாரிகளுக்கு பார்த்தோம்னா, எப்போதும் போல இல்லாம இனிமே உங்களுக்கு வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்கும். அடிக்கடி நீங்க வெளியூர் செல்வீங்க. அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தோம்னா, அரசு துறையில பணிபுரிகிறவங்க உங்களுடைய வேலையை சிறப்பா செஞ்சு அதை டைமுக்கு முடிப்பீங்க. உங்களுக்கு தேவையான வேலை, பதவி உயர்வு, இடமாற்றமும் கிடைக்கும். பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த கம்பெனில உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்கும். அப்புறம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. பெண்கள் பொறுத்தவரை பார்த்தோம்னா, உங்களுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். நீங்க எதிர்பார்த்த கடன் உதவி தேவையான டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரின் அன்பை பெறுவீங்க. குடும்ப தேவைக்கான பணவரவு அதிகமாகவே இருக்கும். பணவரவு அதிகமா இருக்கிறதால நீங்க சந்தோஷப்படுவீங்க. பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதால உங்க உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க. மாணவர்கள் பொறுத்தவரை பார்த்தோம்னா, ஒரு சிலர் படிக்கிறதுக்காக பண வசதி இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கு பண உதவி கண்டிப்பா வரும். உங்களுடைய சக மாணவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். ஆரம்பம் மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தோம்னா, நீங்க படிப்புக்காக அதிக நேரம் ஒதுக்கி படிப்பீங்க. படிச்சு முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அறுவடை செய்ய போற காலம் இதுதான். நீங்க செய்யாத தப்புக்கெல்லாம் அவதிப்பட்டிருப்பீங்க. அந்த நிலைமை இப்ப மாறும். உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் ஒரு காலமா இது இருக்கு. உங்களுக்கு ஒரு சில செலவு உங்களை அப்பப்போ பயமுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ அதை படிப்படியா குறையும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். திருமணமானவங்க உங்களுடைய பிள்ளைகள் மீது கவனமா இருங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தண்ணியை அப்படியே குடிக்காம தண்ணியை நல்லா சுட வச்சு அதுக்கப்புறம் பகிர்வது நல்லது. ஸ்கின் டிசீஸ், அதாவது அலர்ஜி போன்ற ஏதாவது ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. அப்புறம் உங்க வாழ்க்கை துணையுடன் லாங் டிராவல் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கான சூழ்நிலை வரும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு இடமாற்றம், வேலையில சுமை, இது போன்ற விஷயங்களே இருக்கு. இதை சமாளிக்கிறதுக்கு தயாரா இருங்க. நீங்க இதெல்லாம் அசால்ட்டா சமாளிக்கக்கூடிய ஆளு தான். அரசியல்வாதிகள் மற்றும் சமூக நல சேவகர்கள் அனைவரிடமும் இன்முகத்துடன் நடந்து கொள்வீங்க. சமூக நலன்ல நீங்க அக்கறையோட செயல்பட்டு
செயல்பட்டு மக்களோட ஒரு அன்பை வந்து நீங்க பெறுவீங்க. நீங்க வந்து தாராளமா செலவு பண்ணி உங்களுடைய தொண்டர்களோட அன்பை வந்து அதிகமாகவே பெறுவீங்க. உங்களுக்கான சுய அந்தஸ்தை வந்து உயர்த்திப்பீங்க. நீண்ட நாளா நீங்க வந்து ஒரு பதவியை எதிர்பார்த்திருப்பீங்க. அது வந்து உங்க தலைமை மூலமா உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை 2, 3, 4 இந்த பெயர்ச்சியால் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களை தரும். திடீரென அவசர முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பும் உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கும். உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த பெயர்ச்சியால் பணவரவு கூடும். உங்களுடைய செயல்திறன் வந்து அதிகமா இருக்கும். நீண்ட நாளாவே ஒரு வேலை வந்து இழுபறியாவே இருந்திருக்கும். அந்த வேலையை நீங்க வந்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான வேலைகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எண்ணிய காரியங்கள் கைகூடும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. மிருக சிரிஷம் 1, 2 இந்த பெயர்ச்சியால் வீடு கட்டுவதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். தேவையான சரக்குகளை வாங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா பணி சுமை வந்து குறையும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து இழுபடியா இருந்திருக்கும். அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தாருக்கு வந்து தேவையானவற்றை செய்து கொடுத்து அவங்களுடைய நம்பிக்கை வந்து பெறுவீங்க. உங்களுக்கு அதிகமா ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். பரிகாரம்னு பார்த்தோம்னா மல்லிகை பூவை கட்டி அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்குவாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா 2, 6, 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி.